ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இந்த திருவிழாக்கள் எல்லாம் யாரால் ஏற்படுத்தப்பட்டன, என்ன காரணத்துக்காக, ஏன் நாம் அவற்றை கொண்டாட வேண்டும்? தமிழகத்திற்கு திரு இடம் என்று ஆதியிலே பெயர். அதுதான் திரு இடம் என்று மாறியது இலக்கணப்படி. பின்னால் மருவி திராவிடம் என்று இந்த தமிழகத்திற்கு பெயர் வந்தது. 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆதிசங்கரர் அவருக்கு முன்பு தமிழகத்தில் தோன்றி பக்தி மார்க்கத்தை பாரதம் முழுவதும் பரப்பி நாத்திகம் பேசிய சமண பௌத்த மதங்களை பாரதத்தை விட்டே துரத்தினார் திருஞான சம்பந்தர். அவரை குறிப்பிடுகின்ற பொழுது சௌந்தரிய லகரியிலே அம்மாவை பராசக்தியை தலை முதல் கால் வரை வர்ணித்து கொண்டு வருகின்ற பொழுது ஆதிசங்கரர் பாடுகின்றார், திராவிட சிசுவுக்கு ஞானப்பாலை கொடுத்தவளே என்று பாடுகின்றார். திராவிடம் என்பது பழைய சொல், அது திருவிடம் என்பது தான் அப்படி மருகி போச்சு. திருவிடம் என்றால் என்ன? திரு என்றால் அழியாதது. திருக்குறள் எப்போது அழியுமா? அழியாது. திரு வாசகம், திரு புகழ், திரு அருட்பா, இப்படி வேத நூல்கள் எல்லாம், என்றைக்கும் அழியாத வேத நூல்கள் எல்லாம் திரு என்ற அடைமொழி கொண்டே அழைக்கப்படுகின்றன. சரி, திருவிழா என்கிற பெயர் எப்படி வந்தது? திரு என்றால் அழியாத உயிர், ஆன்மா என்று பொருள். நம்ம உயிர் நம்ம கையில் இல்லைன்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா என்ன பொழப்பு இது? முதல்ல அந்த உயிரை தக்க வைத்துக்கொள். இதுக்கு தான் திருவிழா இவற்றை ஏற்பாடு செய்தார்கள். தமிழிலே என்னென்ன திருவிழாக்கள் உள்ளன என்று பட்டியலிட்டால் அந்த பண்டிகையிலே நம்மை என்ன செய்ய சொல்லுகின்றார்கள் சித்தர்கள் என்று உற்று கவனித்தால் போதும், மனுஷன் சாக மாட்டான், நோய் வராது. அவ்வளவு எளிமையாக வெளிப்படையாக சித்தர்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஒரு உதாரணம், பொங்கல் பண்டிகையை எடுத்துக்கோங்க. அன்றைக்கு என்ன செய்ய சொல்லுகின்றார்கள்? பொங்கல் வைத்து சாப்பிட சொல்லுகின்றார்கள். இங்கே சூரிய ஒளியிலே பொங்கல் வைத்து சாப்பிட சொல்லுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு அமுதத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். நல்லா கவனிங்க, இப்போவே அப்படி தான். 9 கழிவறைகள் இந்த உடம்புலே உண்டு. வீட்டில் இப்போது அங்கங்கே அட்டாச்சு பாத்ரூம் 3-4 கூட வச்சுக்கிறாங்க. ஆண்டவன் இந்த உடம்பை படைக்கும் போதே எத்தனை அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க? 9 அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்கிறான். ஏன்? ஒன்று பத்தாது, அவ்வளோ கழிவு உற்பத்தி ஆகுது. அவ்வளோ வெளியில் போகலன்னா நோய் வந்துடும். நோய் ஏன் வருது? கழிவுக்கு தான். இதை பற்றி ஒரு காலத்திலே பேசவே பயந்தார்கள். இன்றைக்கு வர வழியில் பார்த்தேன் ஒரு பெரிய போஸ்டர், சுவரொட்டி. என்னன்னு பார்த்தா, உலக கழிவறை நாள். ஐயா, இதுக்கெல்லாமா போய் ஒரு நாள் கொண்டாடுவாங்க? அப்படி இருக்குது மக்களினுடைய நிலைமை. வேறு வழி இல்லை, ஆரம்பத்திலிருந்து வந்தாகணும். வெளிநாட்டிலெல்லாம் இப்படி கிடையாது. ஆக இந்த கழிவுகள் உடலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இந்த உடம்பு அதை தான் செய்யுது. நாம் உண்ணுகின்ற சோற்றில் இருக்கின்ற, சாற்றில் இருக்கின்ற அமுதத்தை மட்டும் உடல் என்ன செய்கின்றது?
உறிஞ்சிக் கொள்ளுகின்றது. கழிவுகளை மலமுத்திரங்களாக வியர்வையாக கண்ணில் பீல, காதில் குறும்பி, வாயில் ஊற்ற, இப்படியெல்லாம் வெளியே தள்ளிடு. ஆக உண்மையான ரசவாதி யார்? உடம்புலேயே கடவுள் வச்சிருக்கிறது குடல் தான், இறைப்பை தான், அலிமெண்ட்ரி கெனால் தான். இதை சித்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளார செய்கிறதுக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுது அதுக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த வேலையை வெளியிலேயே செஞ்சிரு. எல்லா பொருள்களிலும் அதனுடைய மெய்ப்பொருளாக இருப்பது என்ன? அமுதம் மட்டும்தான். குடல் உள்ளே செய்வதை நீ வெளியே செய்து விடு. இது எப்படி செய்கிறது? பெருமான் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறார், சூத்திரம். என்னது? ஒவ்வொரு பொருள்லையும் புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று 4 நிலைகள் இருக்கின்றன. சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த கடைசி நிலையான அகம் தோன்றும். அந்த அகம்தான் ஆன்மா. இதை எப்படி சுத்தம் செய்வது? பெரிய பட்டியல் வள்ளல் பெருமான் தரார். சித்தர்கள் தனி நூலே எழுதியிருக்காங்க, சுத்தி இயல். சரி, பொங்கலுக்கு வருவோம். ஏன் அந்த உணவுக்கு பொங்கல் என்று பெயர் வைத்தார்கள்? எளிமையா, பொன் கூட்டல் கல் இலக்கணப்படி இன்னும் இங்கே மாறிடும். ஆக மனிதர்களினுடைய உணவு எது? சித்தர்களினுடைய உணவு எது? பொங்கல். நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த நாமமலை அடிவாரத்தில் அந்த முருகன் கோயிலுக்கு கீழே காசி சாமியார் என்ற ஒரு பெரியவர் இருந்தார், மகா யோகி. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார், 12 மணிக்கு. சும்மா ஒரு 2 கவளம் 3 கவளம் சாப்பிடுவார். பொங்கல் மட்டும்தான் சாப்பிடுவார். ஏனென்றால் யோகிகளின் உணவு பொங்கல் தான். 2 விதத்தில் அப்படி அமைக்கிறாங்க சித்தர்கள். உடலுக்கு தீங்கு செய்யாது, அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஒன்றை நினைவுறுத்தும். அது என்ன? அப்பா மகனே, இப்போ இந்த பொங்கலை சாப்பிடு, உனக்கு பக்குவம் ஒரு குருநாதர் கிடைப்பார், ஒரு சித்தர் குருநாதராக வருவார். அப்பொழுது ஏதோ ஒரு கல் அண்டக்கல்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி 10,000 வண்டியாக 10,000 கணக்கான பாடல்கள் சித்தர் நூலில் எழுதியிருக்காங்க. அந்த கல்லை சமைச்சா உடைச்சி அகரம் உகரம் விந்து நாதமாக பிரித்து சுத்தம் பண்ணி அதை கூட்டினா அதிலிருந்து அமுதம் வருமா. அந்த அமுதத்தை மட்டும் சித்தர்கள் உண்பார்கள். அதை எப்படி சமைக்கிறது? நம்ம அடுப்புலையா இப்போ நம்ம சமைக்கிற மாதிரியா? அல்ல. நாம் சூரியனுக்கு படைக்கிறோம், ஆனால் சமையலே சூரிய ஒளியில் தான் நடக்கணும். அது இப்படியெல்லாம் சில குறிப்புகள் சொல்லுவாங்க, ஆனால் அது என்ன பொருள்னு சொல்ல மாட்டாங்க. அது நமக்கு கொடுப்பினை இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைப்பார். கிடைக்கிற வரை நமக்கு பக்குவம் வரலன்னு அர்த்தம். அமைதியாக இருக்கணும். அங்கே இங்கே அலைஞ்சா வாழ்க்கை வீணாக போயிடும். அதுக்கு ஒரு சுருக்கமான வழியை பெருமான் சொல்லி கொடுக்குறார். என்னென்னா, நீ எப்போவும் ஜீவகாருண்யத்திலே தயவுலேயே இருப்பா. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவன் தக்க நேரத்தில் சொல்லித்தருவான், அல்லது நானே சொல்லித்தருவேன். வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவன் பொன் செய்யும் வித்தையை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு எழுதுகிறார் சாமி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10,000 கல்வம் ஓடிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. தங்கம் செய்கிற வித்தையில் ஆசைப்பட்டு எல்லாம் வீண். தொட்டு காட்டாத வித்தை பொன் செய்யும் வித்தை. யாராவது ஒரு சித்தன் தொட்டு காட்டலைன்னா இந்த பொருள் தான்னு வீணாக போயிடும். சுட்டு போட்டாலும் வராது. ஆக இந்த பொங்கலில் என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. வெள்ளையாக அரிசி இருக்குங்க, அதுக்கு பேர் விந்து சுக்கிலம்னு பேர். மஞ்சளாக நாதம் இருக்குது, பாசிப்பருப்பு இருக்கு. கடைசியாக கிடைக்கிற அமுதம்னாலே வெறும் இனிப்பு தான், மற்ற 5 சுவைகள் இல்லை. ரொம்ப தெளிவாக எந்த சித்தரும் சொல்லாத ஒரு சமாச்சாரத்தெல்லாம் பெருமான் சொல்லுவார். சுத்த சன்மார்க்கத்தில் சுவை என்பது இனிப்பு,
ஒன்றே அந்த இடத்துக்கு வந்துடணும். எதிர்காலத்தில் இனிப்பு சுவையை மட்டுமே உண்டு உயிர் வாழ வேண்டும். ஏன்னா விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் கேட்டால் இன்னும் தெரியும், நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, புளியம்பழம் சாப்பிடுங்க, இல்லை கசப்பா பாவக்காய் சாப்பிடுங்க, எது சாப்பிட்டாலும் இந்த உடம்பு கடைசியாக அதை எப்படி எடுத்துக்க தெரியுங்களா? குளுக்கோஸாக மாற்றி, சர்க்கரையாக மாற்றி, இனிப்பாக மாற்றித்தான் எடுத்துக்கொள்ளும். இந்த மாற்றுறதுக்கு மற்ற 5 சுவைகளை குளுக்கோஸாக, இனிப்பாக மாற்றுவதற்கு எவ்வளோ சக்தி செலவாகுதுங்க உடம்பில். அதனால் பெருமான் என்ன சொல்கிறார்? நேராக தேன் சாப்பிடு, இனிப்பு ஒன்றே சுத்த சன்மார்க்கத்தில் சுவை, மற்ற 5 சுவைகள் செத்து போயிடுவ. ஏன் மனிதர்கள் சாகிறார்கள்? வெளிப்படையாக சொல்கிறார் சாமி. அந்த வைட்டமின் இல்லை, இந்த மினரல் இல்லை, அதெல்லாம் இல்லை. வெறும் சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்வது வெறும் வெந்நீரே. இதெல்லாம் விஞ்ஞானிகள் கேட்டால் பயந்துருவான், நமக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் அப்படி வாழ்கின்றவர்கள் இருக்காங்க. அதுக்கு சாமி துணை இருக்கிறார். ஆடையடி பந்து கீர்த்தனையில் என்ன சொல்கிறார்? இந்த 5 சுவைகள் வேணாங்கிறார் இல்லையா? காரமும் மிகுபுளி சாரமும் கைப்போடு உப்போடு கசப்போடு கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ ஊழியதோர் ஊழியும் உளவாமை நல்கும். வேறு என்ன சாப்பாடு சாப்பிட்றது? ஆரமுது உண்டு நீ என்னோடு ஆடையடி பந்து. ஒரு பெரிய உலகத்தில் எந்த சித்தனும் விஞ்ஞானியும் சொல்லாத அமுத இயல்னே சாமி சொல்கிறார். அதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிற சமாச்சாரமே இல்லை, யாரும் பேசலை. வள்ளலார் கண்ட அமுத விஞ்ஞானம் என்றே வெளியில் ஒரு CD இருக்குது, ஒரு சொற்பொழிவே கொடுத்துருக்கேன் இதே இடத்துலையே. ஆக மனிதனின் உணவு என்பது கச்சா பொருள் அல்ல, அமுதம்தான். அது எப்படி காட்டுறாங்க? இந்த பொங்கலில் காட்டுறாங்க. ஐயா பலம் வருமா என்றால் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தினசரி 5 கெட்டி மிளகுகளை, அது இங்கே கிடைக்கிறதுல கேரளாவுக்கு கிடைக்குதோ என்னமோ தெரியல, மிளகு வேறு கெட்டி மிளகு வேறு, கொஞ்சம் பெருசாக இருக்குமா. தினசரி 5 கெட்டி மிளகுகளை உண்டு வந்தால் உடம்பு திடப்படும்னு சாமி எழுதுகிறார். அந்த பொங்கலில் கொஞ்சம் அந்த மிளகை போடுவாங்க. எல்லாமே குறியீடுகள் தான், சிம்பிள்ஸ் தான். தற்காலிகமாக இந்த உணவை ஒரு வேளை எடுத்துக்கிட்டு வாங்க. பிறகு வள்ளல் பெருமான் உள்ளே இருந்து உணர்த்துவார், யாராவது சித்தர்கள் வந்து உணர்த்துவார்கள். ஆக பொங்கல் என்கின்ற திருவிழா எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? மனிதனின் உணவு என்ன, யோகிகளின் உணவு என்ன என்பதை காட்ட நம் முன்னோர்களாகிய சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.